ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 10ல் நம்மளுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒன் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி த எல்லோ வால்பேப்பர் பை சார்லட் பெர்கின் கில்மேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிகார்டிங் சார்லட் பெர்கின்ஸ் கில்மேன், இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர், சோஷியல் ரிஃபார்மர், ஒரு ஃபெமினிஸ்ட் திங்கர். இவங்க வந்து ஜூலை 3, 1860 ஹார்ட்ஃபோர்டில் பிறந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட மெயின் ரைட்டிங் ஃபோக்கஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விமென்ஸ் ரைட்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, சோஷியல் ரிஃபார்ம். அண்ட் இவங்க வந்து இவங்களோட எல்லோ வால்பேப்பர் அப்படின்ற ஸ்டோரி நம்மளுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்க இந்த ஸ்டோரினால தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. அண்ட் ஷீ இஸ் கன்சிடர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஏர்லி ஃபெமினிஸ்ட் ரைட்டர். லைக் நம்ம மேரி வூல்ஸ்டோன்கிராஃப்ட் மாதிரி இவங்களுமே 18th செஞ்சுரியை 19th செஞ்சுரி பிற்பகுதியில் பிறந்தவங்க இல்லைங்களா. ஸோ 19th செஞ்சுரியில் ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. ஸோ மேரி வூல்ஸ்டோன்கிராஃப்ட் மாதிரி இவங்களுமே ஒரு ஏர்லி ஃபெமினிஸ்ட் திங்கர் அப்படின்னு அமெரிக்கன் லிட்ரேச்சரில் கன்சிடர் பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த எல்லோ வால்பேப்பர் யார் எழுதுனாங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்லட் பெர்கின்ஸ் கில்மேன். எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1892ல். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெமினிஸ்ட் ஷார்ட் ஸ்டோரின்னு கருதப்படுது. இதனுடைய நரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனாக தான் இருக்குது. இதில் வந்து உமன் சஃபரிங் எப்படி வந்து மென்டல் இல்னஸ்னால, பர்டிகுலர்லி இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எப்படி வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்க வந்து அப்போ வந்து பேட்ரியாட்ரிக்கல் அப்ரெஷனை எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ஸ்டோரி. சச் எ இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அண்ட் இவங்களோட ஹஸ்பண்ட், பர்டிகுலர்லி இந்த ஸ்டோரியில் ஒரு ப்ரொட்டகானிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு டாக்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். பட் இருந்தாலுமே அவங்க ஒரு மேன் அப்படின்றதுனால அந்த பேட்ரியாட்ரிக்கல் வியூலேயே பார்த்து விமனை எந்த அளவு சப்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம இந்த ஸ்டோரியில் வந்து நல்லா பார்க்கலாம். அண்ட் ஷீ இஸ் கன்ஃபைன் டு அ ரூம். ஓகேவா. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரூமில் அடைச்சி வைப்பாங்க. பட் தட் இஸ் த மெயின் அப்ரெஷன். இவங்களை அடிச்சோ கொடுமைப்படுத்தியோ வந்து அப்ரெஸ் பண்ணலை. பட் அவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம அவங்க சொல்கிறத தான் இவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அடக்குமுறையை கையாண்டு இந்த ப்ரொட்டகானிஸ்ட்டை வந்து அப்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த எல்லோ வால்பேப்பர் வந்து ஒரு நரேட்டரோட மென்டல் கண்டிஷனுக்கு சிம்பிளாக வந்து இருக்குது. ஈவன் இந்த சார்லட் பெர்கின்ஸ் கில்மேனுமே வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை அனுபவித்தவங்க தான். ஸோ அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த கேரக்டர் மூலயமா இந்த ஷார்ட் ஸ்டோரியில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரொட்டகானிஸ்ட் இந்த ஸ்டோரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ரூமில் இருக்க எல்லோ கலர் வால்பேப்பருக்கு பின்னாடி ஒரு விமனை வந்து ஒளிச்சு வச்சுருக்காங்க, அடக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த வால்பேப்பர் எல்லாத்தையுமே கிழிச்சிடுறாங்க. ஸோ அவங்க பண்றது வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மென்டலி ரிட்டார்டட் பர்சன் வந்து பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியில வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ப்ரொட்டகானிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பேட்ரியாட்ரிக்கலி அப்ரெஸ்ட் விமனை வந்து இந்த சொசைட்டிலேருந்து ஃப்ரீ பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்டலி ரிட்டார்டட் பர்சன் கிடையாது, பட் மென்டலி அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து அப்ரெஸ் பண்ணப்படுறதுனால அவங்கள மாதிரியே ஒரு பொண்ணு வந்து அந்த எல்லோ வால்பேப்பருக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கப்படுறதா அவங்க வந்து நம்புறாங்க. ஸோ இதில் வந்து உமனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால என்னென்ன நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டோரி வந்து எப்படி ஒரு மேல் டாமினேட்டட் மெடிக்கல் சோஷியல் சிஸ்டம் வந்து உமனை வந்து சப்ரஸ் பண்ணுது அப்படின்றத வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நரேட்டரோடைய மென்டல் கண்டிஷனை தான் இந்த பர்டிகுலர் கேரக்டர் மூலியமாக நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அட் த எண்ட் அந்த ப்ரொட்டகானிஸ்ட் வந்து இந்த எல்லோ வால்பேப்பரை எல்லாத்தையுமே கிழிச்சிட்டு அந்த இமேஜினரி விமனுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி எதை கன்வே பண்ணுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் ஃபெமினிஸ்டிக் மெசேஜ் அபவுட் விமென்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் மென்டல் ஃப்ரீடம் அதை வந்து கன்வே பண்ணுற மாதிரி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஸ்டோரி. தேங்க்யூ.